பிரேமா, நிறைய பேர் ஹவுசிங் மார்க்கெட் சம்பந்தமா வீடியோ கேட்டாங்க. அதை பத்தி ஒரு சீரியஸ் பார்க்கலாமா? ஆமாம், சீரியஸாக வீடியோஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முத்தாய்ப்பாக வந்து முதல்ல அதாவது நம்ம எந்த இடத்துல வீடு வாங்கலாம், இந்த ஸ்டேட்டில் வாங்கலாமா, இந்த சிட்டியில் வாங்கலாமா, இந்த மாதிரியான ஒரு வீடியோ 2-3 வருடங்களுக்கு முன்பு நிறையா போட்டிருந்தோம். ஸோ திரும்ப அந்த மாதிரியான ஒரு வீடியோ போட போகிறோம். ஆனால் அதுக்கு முத்தாய்ப்பாக எப்படி ஒரு வீடியோ அமைய போகுதுன்னா, முதல்ல நம்மளோட பட்ஜெட் எப்படி நிர்ணயிக்கிறது அப்படின்னு. அதாவது இது வந்து வீடு வாங்குறவங்களுக்கு மட்டும் இல்லை, ரெண்டலில் போனாலும் சரி, இல்லை ஏற்கனவே வீடு வாங்கி வச்சுருக்கவங்களுக்கும் இது ரொம்ப இந்த கால்குலேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எந்த இடத்துல கொஞ்சம் ஓவர் ஸ்பெண்டிங் பண்ணுறோம், மிக முக்கியமாக மார்கேஜ் ஆர் ரெண்டலில் எந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணுறோம், இல்லை எதை ட்ரேட் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னு வந்து நிறைய மெத்தடாலஜிக்கலை இங்கே ஃபாலோ பண்ணுவாங்க அமெரிக்கன்ஸ். ஸோ அதெல்லாம் எடுத்து தான் நம்ம பார்க்க போகிறோம், ஒரு கால்குலேஷனாக பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹே गाइस, வெல்கம் பேக் டு சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேமா, இங்க அமெரிக்கன்ஸ் வீடு வாங்கும்போது நிறைய கால்குலேஷன் பண்றாங்கல்ல? கரெக்ட். நான் வந்து இயல்பாக நான் பார்த்த வேகத்துக்கு வந்து நம்ம நண்பர்கள் இந்தியன்ஸும் இருப்பாங்க, அமெரிக்கன்ஸும் இருப்பாங்க. பட் பார்க்கும்போது அமெரிக்கன்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஒரு ஸ்விட்ச் பண்ண மாட்டாங்க. அவங்க லாட் ஆஃப் கால்குலேஷன் போடுவாங்க. பிகாஸ் அவங்களோட ஸ்பெண்டிங்கும் அந்த மாதிரி இருக்குது இல்லையா? நம்ம நிறைய வந்து என்டர்டெயின்மெண்ட் அண்டு வெளில சாப்பிட்றதுல நம்ம ஸ்பெண்டிங் அதிகமாக இருக்காது கம்பேரிட்டிவ்லி. ஸோ அங்கே வந்து நம்ம நிறையா சேவ் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து அவங்க மார்கேஜுக்கு எவ்வளோ என்னால் அலோகேட் பண்ண முடியுங்கிற கால்குலேஷன் அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். வேறஸ் நம்ம வந்து அந்த கால்குலேஷன்லாம் அதிகமாக போட மாட்டோம், டக்குன்னு உள்ளே போயிடுவோம். உள்ளே போய்ட்டு தான் சம்டைம்ஸ் வந்து ஐயோ நம்ம மார்கேஜ் அதிகமாக கட்டுறோமோ அப்படின்னு. ஸோ இந்த வந்து கால்குலேஷன் போடும்போது இன்னும் கொஞ்சம் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வச்சுட்டு நம்ம வந்து ஏதாவது தவறு செஞ்சுருந்தா கூட ஓகே, நம்ம திரும்ப ரீஃபைனான்ஸ் பண்ணி பார்ப்போம். எப்போ வந்து அட்லீஸ்ட் வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ, இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் நல்லா இல்லை சொல்கிறேன். ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து மார்கேஜை குறைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்டெப்ஸ் இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து பார்க்க போகிறோம். பிரேமா, என்ன மெத்தடில் நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம்? ஒரு ஃபேமிலிக்கு பட்ஜெட் பண்ணணுன்னா இங்கே என்ன ஃபாலோ பண்ணுவாங்களோ அதுவே நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம். அது என்னென்னா வந்து 50-30-20 உங்கள் ஸ்க்ரீன்லேயும் பார்க்க முடியும். அதாவது அவங்க பட்ஜெட்டில் 50% என்னென்னா வந்து நீட்ஸ், அதாவது கண்டிப்பாக இதெல்லாம் வேணும்ப்பா அப்படின்னு அத்தியாவசிய விஷயம் இருக்கும் இல்லையா, அதில் ஹவுசிங் வந்துடும். ரைட், ஹவுசிங், கிராசரி, யூட்டிலிட்டிஸு, வேறு ஏதாவது வந்து நம்ம கடன் வாங்கி வச்சுருந்தாலோ, ஹெல்த் கேர் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாம் வந்து நீட்ஸில் வந்துடும். வாண்ட்ஸ், அதாவது எனக்கு இது இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து டைனிங் அவுட், என்டர்டெயின்மெண்ட், ஹாபிஸ் அண்ட் வெக்கேஷன். அதாவது இது எல்லாமே என்னால் இருக்க முடியும். பட் என்னோடய லைஃப் ஸ்டைலில் அது ஒத்துக்காது, வேறு வழி இல்லை, நான் அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போயிட்டேன். ஸோ அதனால தான் நம்ம வாண்ட்ஸை வந்து அப்படியே ஒதுக்கிடவே முடியாது. அந்த 30% வந்து அவங்க அலோகேட் பண்ணுறாங்க. அண்டு 20% வந்து சேவிங்ஸ். அதுதான் ரொம்ப முக்கியம். சதவீதத்தில் கம்மியாக இருந்தாலும் அதுதான் வந்து அவங்களோட ஃபியூச்சருக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்குள்ளே வந்து ரிட்டையர்மெண்ட் வந்துடுது, எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் வந்துடுது. இது வந்து கிராஸ் இன்கமா இல்லை நெட் இன்கமா? நல்ல கேள்வி. ஏன்னா வந்து நம்ம சில மெத்தடாலஜிக்கெல்லாம் இங்கே அது மிக முக்கியமாக இந்த மார்கேஜ் போகும்போது சில இடத்துல வந்து அவங்க கிராஸ் இன்கம் எடுத்துப்பாங்க. மிக முக்கியமாக லெண்டர், அதாவது நமக்கு பணம் கொடுப்பவர்கள் வந்து நம்மளோட கிராஸ் இன்கம் வச்சு பார்ப்பாங்க. கிராஸ் இன்கம்னா ஒன்றுமே கிடையாது. அதாவது உங்கள் ஆஃபர் லெட்டரில் ஒரு நம்பர் வரும் இல்லையா, அப்போ $1,20,000 உனக்கு வருஷத்துனா எப்பா அப்படின்னு இருக்கு இல்லையா. ஆனால் நமக்கு நெட் இன்கம் கிராஸ் இன்கம் இங்கே இருக்கும், நெட் இன்கம் இங்கே இருக்கும். நம்ம அந்த கால்குலேஷன் பார்க்க போகிறோம்னா அவ்வளோ கட்டிடுவோம். டேக்ஸே 20-22% போயிடும். அதுக்கு மேலே வந்து இன்சூரன்ஸ்னு ஒரு பெரிய தலைவலி இருக்குது. 401k போடும், HSA போடும், அதெல்லாம் போயிட்டு திரும்ப வரதெல்லாம் அதான் நெட் இன்கம். அது வந்து நெட் இன்கம் சொல்லுவாங்க, புட்டு இன்கம் இதோடு தான் வரும். ஸோ அப்படி தான் வேணால் சொல்லலாம் அது. ரைட். ஸோ பட் இந்த கால்குலேஷன் 50-30-20 வந்து நம்ம கிராஸ் இன்கம் வச்சு ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம நெட் இன்கம், அதாவது நம்ம டேக் ஹோம் எவ்வளோ வருது அதில் நான் எப்படி அலோகேட் பண்ணுறேன் அப்படிங்கிறது இங்கே அந்த நெட் இன்கம் வச்சு நம்ம பட்ஜெட் பண்ணலாம். வேறஸ் மார்கேஜ் வந்து கிராஸ் இன்கம் பார்க்க போகிறோம். பிரேமா, இப்போ மார்கேஜ்க்கு என்ன மெத்தட் ஃபாலோ பண்ண போகிறோம்? ஓகே, இப்போ வந்து எனக்கு பட்ஜெட்டுங்கிறது ஒரு தனி பார்ட்டு. ஸோ எனக்கு புரியுது நான் இதுதான் பட்ஜெட் பண்ண போகிறேன் அப்படின்னு. இப்போ என்ன வந்து நம்ம ட்ரை பண்ணுறோன்னா அந்த கால்குலேஷன்லேருந்து இந்த மார்கேஜுக்கு ஒரு ஃபார்முலா வச்சு லெண்டர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஃபார்முலா நம்ம போயிட்டா நம்மளோட பட்ஜெட்டு அது உள்ள வருமா, புரியுதா இல்லையா? இந்த ஃபார்முலா அவங்க எடுத்துகிட்டு வந்து நம்மள்ட்ட கொடுத்து நம்மளை வீடு வாங்க வச்சிடுறாங்க. பட் இந்த ஃபார்முலாக்குள்ளே போயிட்டா நம்மளோட பட்ஜெட்டு அடி வாங்காமல் இருக்குமா, அது மட்டும்தான் பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது மார்கேஜுக்கு லெண்டர்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிராஸ் இன்கம் தான் பார்ப்பாங்க, நெட் இன்கம் பார்க்க மாட்டாங்க. பிகாஸ் நெட் இன்கம்ங்கிறது ஒவ்வொரு பர்சனுக்கு வேறு மாதிரி இருக்கும். நான் 401k போட்டிருப்பேன், என் நண்பன் 401k போடாமல் இருந்திருப்பான். நான் HSA வாங்கியிருப்பான், அவன் HSA இல்லாமல் இருந்திருப்பான். இல்லை அவன் வேறு எதுலையாவது வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான், அதாவது வந்து IRA அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான், நான் பண்ணியிருக்க மாட்டேன். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால அந்த நெட் இன்கம்ங்கிறது வந்து ஒரு சாலிடாக இருக்காது, வாலட்டைலாக இருந்துகிட்ருக்கும். சப்போஸ் எனக்கு வந்து எனக்கு கடன் இருக்குது, நான் வந்து நிறைய கடனை அடைக்கணும், இல்லை எனக்கு பணம் தேவைப்படுதுன்னா நான் என்ன பண்ணுவேன், கிராஸ் இன்கம் அந்த சீலிங் அப்படியே தான் இருக்குது. ஸோ நெட் இன்கம் ஃப்ளோரை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே கூட போகலாம். அதே நான் 401k வந்து கட் பண்ணலாம், HSA கட் பண்ணிட்டு நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ அதனால் ஏன் வந்து அவங்க கிராஸ் இன்கம் எடுக்கிறாங்க, நம்ம ஆஃபர் எடுக்கிறாங்கங்கிறதுக்கு வந்து சொல்கிறேன்.
ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிராஸ் இன்கமில் ஒரு மார்கேஜ் பார்க்கும்போது 28%. புரிதல் இல்லையா? அப்போ கிராஸ் இன்கம்ல 28% வரைக்கும் மார்கேஜ் கட்டலாம் அந்த நபர் அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த 28% இன்னொன்று பார்ப்பாங்க, 36% வரைக்கும் மற்ற லோனுக்குள்ள அக்கமடேட் ஆகுதான்னு. ஸோ ஒருத்தவங்க வந்து ஒரு கிராஸ் இன்கம் $1,00,000, ஓகேவா? அதில் 28%ங்கிறது 2,800 வரைக்கும் இவர் தாராளமாக மார்கேஜ் கட்டலாம்ப்பா. அதான் மார்கேஜுங்கிறது பிரின்சிபல், அதில் இன்ட்ரெஸ்ட்டு, அதில் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, அதில் வேறு ஏதாவது பிஎம்ஐ கட்டினா எல்லாமே கட்டலாம். ஸோ இதெல்லாம் கட்டலான்றவங்க. அதே 3,600 தான் இவரோட மொத்த கடன் இருக்க முடியும். அதாவது இதுக்கப்புறம் வந்து கார் லோன்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். கார் லோனே $1,000 வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கேன், இவங்களுக்கான அந்த 36%ங்கிறது $3,600 தான். அதில் $1,000 கார் லோன் போயிடுச்சுன்னா வெறும் $2,600 தான் உங்களால் மார்கேஜ் எடுக்க முடியும். இது வந்து லெண்டர் பெர்ஸ்பெக்டிவ், ரைட்? ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ 2 பர்சன் எடுத்துக்கிறோம். இப்போ பர்சன் ஏ 1,20,000, பர்சன் பி 1,00,000, ரைட்? நான் வந்து அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பர்சன் வந்து 401k கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு, $6,000 கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு, அது 5% வந்து 401kல போடுறாரு. ஹெச்எஸ்ஏ ஆர் எஃப்எஸ்ஏ கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. அடுத்து வந்து இன்சூரன்ஸ். ஏன் இன்சூரன்ஸ் இங்கே எடுத்திருக்கேன்னா, ஏன்னா இது ப்ரீ டேக்ஸ் அமௌண்ட்டா? கரெக்ட். ஏன்னா வந்து நம்ம எம்ப்ளாயர் வந்து நமக்கு டேக்ஸ்க்கு முன்னாடியே வந்து இது எம்ப்ளாயர் போகும்போது அது ஒரு பெனிஃபிட் இல்லையா? அதனால தான் எம்ப்ளாயர் வழியாகவே ஆல்வேஸ் நம்ம வந்து இன்சூரன்ஸ் எடுக்குது. இதே வேற நீங்கள் வெளில இன்சூரன்ஸ் எடுக்கும் போது வேறு வழியே இல்லை, நீங்கள் எல்லா டேக்ஸுமே முன்னாடியே கட்டியிருப்பீங்க. ஸோ நீங்கள் எம்ப்ளாயர் எடுக்கும்போது அது டிடெக்ட் பண்ணி தான் டேக்ஸ் எடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து அது போட்டிருக்கேன். இப்போ பார்த்தா நம்ம 1,20,000 அப்படின்றது இப்போ வந்து வெறும் $1,200 அப்படின்னு வந்துச்சு. இவருக்கு வந்து $89,200 அப்படின்னு வந்துருச்சு. இதுக்கப்புறம் தான் மிக முக்கியமான ஒரு விஷயம், டேக்ஸா? கரெக்ட். வரியாக விழப்போகுது அதுக்கப்புறம் தான் இல்லையா? ஸோ நம்ம பிரித்து மேய்ஞ்சிருவாங்க வரிங்கிற ஒரு விஷயத்தில். இந்த வரியும் வந்து நிறைய ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நிறைய நேரத்தில் வந்து நெட் இன்கம் ஏன் எடுக்க மாட்டாங்கிறது சொல்கிறதுக்கு இன்னொரு பாயிண்ட். பிகாஸ் வந்து இப்போ நீங்கள் கொலம்பஸ், நீங்கள் ஒகாயோ எடுத்துட்டீங்கன்னா நாங்கள் இருக்கிற ஏரியாவில் ஸ்டேட் டேக்ஸ் உண்டு, நிறையாவே உண்டு. நேஷனல்லாம் இன்கம் டேக்ஸ் கிடையாதுல்ல? கரெக்ட். இப்போ டெனசி, டெக்சாஸ், ஃப்ளோரிடா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸே கிடையாது, ஸ்டேட் இன்கம் டேக்ஸ். அது மிகப்பெரிய பெனிஃபிட், ரைட்? ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களோட நெட் இன்கம் வேரி ஆகும். ஸோ அதனால தான் அவங்க கிராஸ் இன்கம் எடுத்துக்கிறது லெண்டர்ஸ். இப்போ போட்டு வந்து ஒகையை வச்சு தான் நான் போட்டிருக்கேன். ஸோ ஒரு 20% அந்த மாதிரி வந்து வந்தது. இதில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் நான் போட்டிருக்கேன். அதாவது உங்கள் ஃபேமிலியாக இருக்காங்க, ஸோ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போய் எவ்வளோ டேக்ஸ் கட்டுவாங்க அப்படி போட்டிருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இவ்வளோ டேக்ஸ் கட்டுறாங்க, எல்லா டேக்ஸும் சேர்த்து இவ்வளோ டேக்ஸ் கட்டுறாங்க. இப்போ பாரு டேக்கும் எங்கே இருந்தது எங்கே வந்துருச்சு பாரு, எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ நெட்டு அந்த பர்சன் ஏன் நெட்டு எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறாருன்னா வெறும் $6,680 தான். அதாவது ஒரு மாதத்துக்கு, ரைட்? ஒரு பே செக்னு பார்க்கும்போது வெறும் $3,340 தான் வரும். இந்த நபருக்கு வந்து ஒரு 6,000 ஆல்மோஸ்ட் வருது. ஸோ இப்படி தான் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் கிராஸ் பாரு, உனக்கு வந்து கிராஸ் பார்க்கும் 10,000, பட் நெட்டு பாரு எவ்வளோ வித்தியாசம் பாரு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 35% போயிடுது இல்லையா அதில். ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி, ரைட்? இப்போ லெண்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல ஃபஸ்ட்டு பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி 28% வந்து அவங்க ஓகே பண்ணுவாங்க. ஸோ 2,800 வரைக்கும் இந்த பர்சன் ஏவால் மார்கேஜ் பே பண்ண முடியும், வாங்கிடுறாரு. பிகாஸ் இன்னைக்கு நிலைமைக்கு நீங்கள் வந்து ஒரு 500K நீங்கள் வீடு வாங்கினா கூட 2,800 மேலே தான் கட்டி ஆகணும். நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க ஒரு 500K வீடு ஆற்றி டவுன் பேமெண்ட் 5% போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து 5.98 இருக்குது. பட் டிபெண்ட்ஸ், நீங்கள் கம்மியாக கூட வாங்கலாம், அதிகமாக கூட வாங்கலாம், இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. பட் நம்ம ஆன் அண்ட் ஆவரேஜாக எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கும்போது மந்த்லி 3,400 வருது. ஒரு 500K வீடு வாங்கணும்னா இந்த நபரால், அதாவது லெண்டர் சொல்கிற அமௌண்ட்டோட ஆல்மோஸ்ட் $700 அதிகமாக வருது. அவங்க லெண்டர் சொல்கிற அமௌண்ட்டே ரொம்ப ஹையராக தான் இருக்கும். அந்த கேல்குலேஷன் பார்க்க போகிறோம், அதுலேருந்து $700 அதிகமாக வருது. பிகாஸ் ஹவுசிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, ப்ளஸ் மார்கேஜ் ரேட், இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி நம்ம பார்த்துறோம். ஸோ இது ரெண்டு வந்து எப்பயுமே கொஞ்சம் அதிகமாக தான் சீலிங் வச்சுருப்பாங்க, 30%. பிகாஸ் வந்து ஏன் இது 28-30னா வந்து ஆல்வேஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்ட் இஸ் த சீலிங், மார்கேஜ் இஸ் த ஃப்ளோர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் உனக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் ஏன் இந்த ஒரு 2%, 3% வச்சுருக்காங்கன்னா உனக்கு நிறைய மெயின்டெனன்ஸ் செலவாகலாம், இல்லை வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அது எல்லாமே உன்னோட பேர்டனாக இருக்கும். ரெண்டில் அது பிரச்சனை கிடையாது. ஏதாவது மெயின்டெனன்ஸாக கால் பண்ணால் அவங்க வந்து பார்த்துக்க போகிறோம், ப்ராப்பர்ட்டி டேக்ஸை அவங்க டேக் கேர் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் அப்படி வச்சுக்கிறாங்க. பட் நம்ம இப்போ ரெண்ட் அவ்வளோ எடுத்துக்க வேணாம், மார்கேஜ் பார்ப்போம். ஸோ $2,800. ஆனால் இந்த லெண்டர் நான் முன்னாடி என்ன சொன்னேன், என்னென்னலாம் பார்ப்பாங்கன்னு, வேறு ஏதாவது லோன் இருக்கா? சப்போஸ் இந்த நபருக்கு வந்து கார் லோன் பே பண்ணிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 800 பே பண்ணுறாருன்னு வச்சுக்கோயேன். ஸோ 3,600 அந்த சீலிங்குள்ளே வந்துடுறாரு, 36%க்குள்ளே வந்துடுறாரு. ஸோ பிரச்சனையே கிடையாது. இந்த நபரை பாரு மைனஸில் போயிடுறாரு, பிகாஸ் கார் லோன் அதிகமாக பே பண்ணும்போது. ஸோ அதனால் அவங்க பார்க்கும்போது இதை பார்க்குறாங்க. நம்ம பார்க்கும்போது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். வெறும் மார்கேஜ் போகும்போது வெறும் அதை மட்டும் பார்க்கக்கூடாது, வேறு என்னென்னலாம் நம்ம கட்டிகிட்டு இருக்கோமோ எல்லாமே சேர்த்து வச்சு தான் நம்மளோட கேல்குலேஷன் போடணும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கேல்குலேஷன் போடுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த நபர் ஒரு வேலை $2,800, அதாவது லெண்டர் சொல்கிறாங்களே நல்ல
உன்னோட சேலரிக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ எடுத்துக்கோ அப்படிங்கிறனால எடுத்துட்டாருன்னா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ ரியாலிட்டி பட்ஜெட் போட்டு பார்ப்போம். இது வந்து நெட் பே வச்சு தானே பேஸ் பண்ணி போடுறீங்க? கரெக்ட். இது வந்து நெட் பே வச்சு போடுவோம். அதான் வந்து என் கையில் வீட்டுக்கு என்ன வருது அதை வச்சு தான் என்னால் போட முடியும் இல்லையா? ஸோ அதை வச்சு போடுவோம். ஸோ நீட்ஸ் நான் என்ன சொன்னேன் முன்னாடியே, ஹவுசிங், கிராசரி எல்லாம் வருது. ஸோ இவரால் வந்து அது எல்லாமே எவ்வளோக்குள்ளே பண்ண முடியும்னா ஒரு $3400 தான் பண்ண முடியும். இப்போ $2200 மார்கேஜே போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ தான் இருக்குது? வெறும் $600 மாத கிராசரி வாங்க முடியுமா? சத்தியமாக வாங்க முடியாது, ரைட்? பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம அந்த 50-30-20 வந்து அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பிகாஸ் லாட் ஆஃப் டைனிங் போவாங்க, இது பண்ணுவாங்க. ஸோ அதனால் வான்ஸில் வந்து எப்பயுமே அதிகம் சீலிங் வச்சுருப்பாங்க. பட் நம்ம அதுலேருந்து கூட எடுத்துக்கலாம். பட் ஸ்டில் நம்ம எடுத்தாலுமே என்ன ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஆஃப்டர் இஎம்ஐ இந்த பர்சன் வந்து என்னெல்லாம் இஎம்ஐ கட்டுறாரோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு எவ்வளோ மணி ரிமைனிங் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நீ ஸ்க்ரீனில் பார்க்குற ஸோ ஆஃப்டர் இஎம்ஐ பார்க்கும்போது 3080. அதான் நான் கார் லோனு மட்டும் எடுத்துக்கிறேன். இது மார்கேஜ் ப்ளஸ் கார் லோன் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது இவர் இஎம்ஐக்காகவே எவ்வளோ பே பண்ணிடுறாருன்னா ஆல்மோஸ்ட் 46% பே பண்ணிடுறாரு. இந்த நபர் 44, இவர் 46% பே பண்ணிடுறாரு. ரிமைனிங் மணிங்கும் போது $3500 தான் இருக்குது. ஸோ இப்போ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே போவேனா, இப்போ இந்த $3500 நான் கிராசரி பார்க்கணும், கார் இன்சூரன்ஸ் இருந்தால் அது பார்க்கணும், குழந்தைங்க அவங்களோட படிப்பு செலவு, அதாவது இங்கே என்ன தான் எஜுகேஷன் ஃப்ரீ இருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் போடுவோம் இல்லையா? ஸோ அது எல்லாமே பார்க்கணும். யூட்டிலிட்டிஸ் பில் அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கெலாம் கரண்ட் பில்லாம் ஷாக் அடிச்சிட்டு இருக்கு இல்லையா? கேஸ் பில்லை பார்த்தா வயிறு எரியுது. ஸோ அந்த அளவுக்கு தான் வந்துகிட்டு இருக்கு யூட்டிலிட்டிஸ் பில். ஸோ அதுவே ஒரு பெரிய ப்ரைஸ் வரும். ஸோ வாட்டர் பில், ட்ரைனேஜ் இது எல்லாமே இருக்குது. ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது இவர் அவங்க கொடுத்த சீலிங் ரொம்ப அதிகம். 2800 அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அதிகம். ஸோ அந்த லெண்டர் கொடுக்குறாங்கிறதுனால அந்த சீலிங் அப்படியே எடுத்துக்காங்க. பட் இது பர்சன் வேரி ஆகும். ஸோ ரியாலிட்டியாக நான் சொல்கிறேன். இப்போ 2800 எடுத்துட்டா இந்த நபர் கண்டிப்பாக அவதிப்படுவாருங்கிறது அந்த ரிமைனிங் அமௌண்ட்லேயே நமக்கு தெரிஞ்சிடுது, ரைட்? வேறஸ் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நான் லெண்டர் பர்ஸ்பெக்டில் அதை பார்க்குறேங்கப்பா. நான் என்ன பண்ணுவேன்னா நெட் பே எவ்வளோ வருது அப்படின்னு பார்ப்பேன். இப்போ 6680 அதில் ஒரு 40% பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 2600 முடிச்சிடணும். ஈவன் தோ 40% கொஞ்சம் அக்ரெசிவாக தான் நான் வச்சுருக்கேன் இந்த நபரோட. பிகாஸ் அது சேலரி வேரி ஆகும் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னும் கூட கொஞ்சம் 35 to 37 or 38 நிற்கிறது தான் அவங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதான் நெட் பேயோட 35 to 38 அவங்க மார்கேஜ் பே பண்ணால் மற்றதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக அக்காமடேட் பண்ண முடியும். நான் இந்த நம்பரை அக்காமடேட்லாம் பண்ண முடியாதுன்னு இல்லை, தாராளமாக அக்காமடேட் பண்ணலாம். மீது $3500 இருக்குது, கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி எடுத்துகிட்டு போனால் பண்ணலாம். பட் எங்கே அடி வாங்கினா சேவிங்ஸ். நம்ம எதை ட்ரேட் ஆஃப் பண்ணுவோம்னா நம்ம சேவிங்ஸ். நம்ம என்ன ஆல்ரெடி 401k பண்ணிட்டோம், போதும் அப்படியே நிறுத்திடுவோம். ஸோ அதுக்கு மேலே எதுவும் பண்ண வேணாம். அதான் வேறு ஏதாவது சேவிங்ஸ், வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே நம்ம பண்ணாமல் அது எல்லாமே ட்ரேட் ஆஃப் பண்ணிப்போம். இல்லை ஓகே வெக்கேஷன்ஸ் போக முடியாது, கரண்ட் பில் கேஸ் பில் அதிகமாக இருக்குது அப்படின்னு யோசிப்போம். இந்த மாதிரி சில சந்தோஷங்களை ட்ரேட் ஆஃப் பண்ணுவோம். ஸோ அதுதான் நான் ரைட் மார்க்கேஜ் எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான ஒரு கேல்குலேஷன் போட்டு அந்த நம்பரை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு. இது நான் ஜஸ்ட் லைக் இந்த நபரை எடுத்து நான் கேல்குலேஷன் போட்டுருவேன். இது வேரி ஆகும் இல்லையா? நிறைய பேர் 200k பண்ணுவாங்க. இப்போது நிறைய பேர் 500k, $1 million எனக்கெல்லாம் பட்ஜெட்டே தேவையில்லை போடா அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வேறு. பட் பெரும்பாலான மக்கள் நம்மளை மாதிரி இந்த ஒரு இதுக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக பட்ஜெட் தேவைப்படும். பட்ஜெட்டை பிளான் பண்ணிவிட்டு நம்ம மார்கேஜ் முடிவு பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இதுலேயே இன்னொருத்தவங்களும் ஒர்க் பண்ணால் இதை ஈஸியாக பண்ண முடியும்ல? இன்னொருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்க இல்லை, அந்த நபரோட மொத்த ஒரு கூட்டு குடும்ப வருமானம் ஒரு 200k அப்படி இருக்குது, அந்த மாதிரி ஒரு சினாரியோ வச்சுட்டா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அந்த 100k ஒரு எக்ஸாம்பிளே பார்த்தோம். ஸோ அவரால் ஒரு 2300 பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக 200kங்கும் போது ஆல்மோஸ்ட் 4000 4500 வரைக்கும் பண்ணலாம். ஸோ நோ ப்ராப்ளம். பட் நம்ம ஒரு 150kக்கே நம்ம $5000 பண்ணுறோன்னா, அதாவது ஒரு குடும்ப வருமானம் 150k தான் இருக்குது. ஆனால் $5000 மார்க்கேஜ்லேயே போயிடுச்சுன்னா ரிமைனிங் திங்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதான் நீங்கள் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அது கொஞ்சம் அக்ரெசிவாக போயிடலான்னு தான் போகிறாங்க. நான் பார்த்த விதத்துக்கு ஒரு 50க்கு மேலே போயிடுறாங்க, 55 to 60 போயிடுறாங்க. ஸோ ரிமைனிங் உள்ள 40% தான் நம்ம மீதி எல்லாத்தையும் கவர் பண்ணோம், ரைட்? அதான் அது எப்படின்னா அந்த மீதி உள்ள 40% எவ்வளோ இருக்குன்னு நீ 100k பார்க்கும்போது 40% கம்மியாக இருக்கும். அதே 200kன்னு பார்க்கும்போது 40% அதிகமாக கூட இருக்கலாம். பட் நம்ம லைஃப் ஸ்டைல் நம்ம எப்போல்லாம் அந்த சேஞ்ச் ஓவர் ஆகுதோ அப்போ நம்ம லைஃப் ஸ்டைலையுமே மாற்றிக்கிட்டு நம்மளோட
ஓவரால் இந்த எக்ஸ்பெண்டிச்சருமே அதிகமாகிடுது, ரைட்? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வந்து பிளான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஹவுசிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்களே இது சரியான நேரம் வாங்குறதுக்கு அப்படின்னா இருக்கலாம். சில இடங்களில் வந்து சூப்பரான டைமாக இருக்கலாம் இப்போ வாங்குறதுக்கு. பிகாஸ் வந்து நிறைய பேர் வந்து மார்க்கெட்டுக்கு உள்ளே போக பயப்படுறாங்க பிகாஸ் ஆஃப் த மார்க்கெட் ரேட். பட் நீங்கள் அதை மட்டுமே கன்சிடர் பண்ணாமல் உங்களோட சேலரியை வச்சு பட்ஜெட்டை முடிவு பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறது தான். நிறைய பேர் இன்ஸ்டால எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, இது வந்து கரெக்டான டைமா வீடு வாங்குறதுக்கு, அதை பற்றி சொல்லுங்கன்னு. ஐ ஹோப் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம், வீடு வாங்குறதுக்கு வந்து இது சரியான நேரமோ இல்லையோங்கிறத நம்ம பிறகு வந்து விவாதிப்போம். பட் ஒரு வீடு கட்டுறதுக்கு வந்து முதல்ல அஸ்திவாரம் தேவையில்லையா? ஸோ அதை மாதிரி வந்து இந்த மாதிரி நம்ம ஹவுஸ் அண்ட் போகும்போது இல்லை நம்ம வீடு வாங்கலாமான்னு ஒரு விவாதம் ஆரம்பிக்கும் போது முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா இந்த ஒரு இதான் பிள்ளையார் சொல்லி நான் நினைக்கிறது, பட்ஜெட்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்கள் பட்ஜெட்டை நிர்ணயம் பண்ணி அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. ரொம்ப பிரச்சனையே கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு பட்ஜெட் பெருசாச்சுன்னா உங்களோட ஒரு வேளை வந்து உங்களோட சம்பளத்தை இல்லை உங்கள் வீட்டுக்கு வருமானத்தை ஏற்றும் போது நீங்கள் அக்காமடேட் பண்ண முடியும். ஸோ அதற்கு தான் வந்து இந்த ஒரு க்ளீன் பிக்சர் வந்து கொடுத்தோம். பட் லாட் ஆஃப் ஆர்த்தி சொன்ன மாதிரி நிறைய பேர் இதை கேட்டிருந்தீங்க. லாட் ஆஃப் வீடியோஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஹைப் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணும்போது இது வந்து நிறைய பேரை கொண்டு போய் சேரும். ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நிறைய வீடியோ வந்து நல்ல கண்டென்ட்டோட கொடுக்கறதுக்கு உங்கள் ஆதரவுக்கு இன்றைக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி.